அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய அட்டகாசமான நாளுங்க. நாளைக்கு முருகப்பெருமானுடைய தேய்பிரை சஷ்டி, அதுவும் முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி மாதத்துடைய சஷ்டி. அதோடு கூட நாளைக்கு 666 மேஜிக் டே. நம்ம வாழ்க்கையில் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடாக இருக்கட்டும், நமக்கு இந்த முருகப்பெருமானுடைய ஸ்பிரிச்சுவல் வழிபாடுகளாக இருக்கட்டும், ரெண்டுமே சேர்ந்து ஒரு சேர வந்திருக்கிறது. அதுவும் இந்த 666 வந்திருக்கிறதுங்கிறது ரொம்ப கூடுதலான விசேஷம். ஏன்னா சஷ்டி திதி அப்படின்னாலே 6வதாக வரக்கூடிய திதி தான். முருகப்பெருமானாலே ஆறுமுக பெருமான், அறுபடை வீடுகள், அப்படி முருகப்பெருமானுக்கும் 6 அப்படிங்கிற அந்த எண்ணுக்கும் நமக்கு ஒரு தொடர்பு, அதீத ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய இந்த சக்தி வாய்ந்த இந்த 666 சேர்ந்து வரப்போ நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள், மந்திரங்களாக இருக்கட்டும், மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடாக இருக்கட்டும், நிச்சயமாக நமக்கு ஸ்பிரிச்சுவல் ப்ளஸ் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ரெண்டுமே சேர்ந்து இணைகிறப்ப நமக்கு ரெட்டிப்பான பலன்கள், அதுவும் கைமேல் பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா பொதுவாகவே இது மாதிரி நம்ம முருகப்பெருமானை யாரெல்லாம் வழிபடுறோமோ எல்லாருக்குமே தெரியும், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவர் தான் நம்முடைய கந்தக்கடவுள். அப்படிப்பட்ட அந்த கந்தக்கடவுளுடைய நாளன்னைக்கு நம்ம எந்த மெத்தடு செய்யணும், என்ன வழிபாடுகள் செய்யணுங்கிற அற்புதமான விளக்கங்கள் தாங்க இப்போ பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நம்முடைய சேனல்லே இந்த 666 மேஜிக் டேக்காக ஏற்கனவே நம்ம காலையில் ஒரு பதிவு கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் அந்த வீடியோவை பார்க்கல அப்படிங்கிறவங்க நிச்சயமாக அந்த வீடியோவை பார்த்து பலனடையணும். ஏன்னா இந்த மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் நம்பிக்கையோடு யார் ஒருத்தங்க பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் என்றைக்குமே கைவிடாதுங்க. அதற்கான பலன்கள் கண்டிப்பாக நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி தான் நமக்கு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய வழிபாடுகளும். எவ்வளவு கர்ம வினைகள், எவ்வளவு கஷ்டங்கள் நமக்கு போட்டு வறுத்து எடுத்தாலுமே முருகப்பெருமானை வணங்க கர்ம வினைகள் எல்லாமே கரைந்து நம்முடைய வாழ்க்கையில் உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் முருகனுடைய வழிபாட்டில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மமே. அதனால தான் முருகனுடைய வழிபாடுகள் நாளுக்கு நாள் நிறைய பேர் முருகனை வழிபட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்படி இந்த வைகாசி மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த தேய்பிரை சஷ்டிக்கு நாளைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வைகாசி மாதம் அப்படின்னாலே சூரியன் ரிஷப ராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலம். ரிஷப ராசிங்கிறது நமக்கு நவகிரகத்தில் சுக்கிர பகவானுக்குரிய ராசியாக அமைஞ்சிருக்கு. அதனால தான் நமக்கு இந்த நாளைய தினம் நம்ம வழிபட்டோன்னா சுக்கிர பகவானுடைய அருளும் கிடைக்கும், முருகப்பெருமானுடைய அருளும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த 6ங்கிற எண்ணுமே நமக்கு சுக்கிர பகவானுக்கு உரிய ஒரு எண் தான். அதனால் உங்களுக்கு எது வேணாலுமே இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடில் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த விஷயத்துக்காக வேணாலுமே நீங்கள் நாளைக்கு நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம சொல்லுகின்ற மெத்தடில் நீங்கள் கேட்கலாம். அதற்கு நாளைக்கு அட்டகாசமான 2 நேரங்கள், காலையில் வரக்கூடிய 6 மணி, இல்லாட்டி மாலையில் வரக்கூடிய 6 மணி. நம்முடைய சேனலில் ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருக்கோம். எக்ஸாக்டாக ஒரு 6 நிமிஷங்கள், அதாவது காலையில் 6லேருந்து 6 மணி வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். மாலையில் வரக்கூடிய 6லேருந்து 6 எடுத்துக்கலாம். இப்படி இந்த 2 நேரத்துக்குள்ளேயும் நீங்கள் இந்த வழிபாடுகள் பண்ணிக்கலாம். நாளைக்கு நமக்கு தேய்பிரை சஷ்டியோடு வந்திருக்கிறதுனால முருகப்பெருமானுக்கு உங்களுக்கு என்ன முடியுமோ, நிறைய பேர் வெற்றிலை தீபங்கள் ஏற்றுவோம், இல்லை வேறு ஏதாவது தீப வழிபாடுகள் பண்ணுவோம். உங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சு குளித்து பூஜைகள்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க இந்த முருகனுடைய வழிபாடை நீங்கள் காலையில் பண்ணலாம். அப்படி காலையில் எழுந்திரிச்சு பண்ண முடியாதுமா அப்படிங்கிறவங்க மாலை நேரம் 6 மணிலேருந்து அந்த 6 இல்லாட்டி சாயங்காலம் கரெக்டாக 6 மணி, இந்த எப்படி வேணாலும் டைமிங்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம வீட்டில் பூஜைக்கு முருகனுக்கு தீபம் மட்டும் ஏற்றிட்டு இந்த சக்தி வாய்ந்த இந்த மந்திர பதிவுகள் மட்டும் நம்ம சொன்னாலே போதுங்க. அதுவும் நாளைக்கு இந்த ஒரு மந்திரத்தை நம்ம 6 முறை சொல்லி நம்ம வழிபடுறப்ப கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன நம்ம நினச்சி கேட்குறோமோ, எந்த தடைகள் இருந்தாலும் சரி, எந்த விஷயத்துக்காக நீங்கள் வேண்டி கேட்குறீங்களோ அந்த எல்லா விஷயங்களுமே நடக்கும். பொதுவாகவே நம்ம இது மாதிரி சஷ்டி காலத்தில் நம்ம முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். வளர்பிறை சஷ்டியாக இருக்கட்டும், தேய்பிரை சஷ்டியாக இருக்கட்டும், கந்த சஷ்டி அந்த நாள் நம்ம படிக்கிறது ரொம்ப விசேஷம். நமக்கு அப்படி எல்லாராலையும் முடியாது அப்படிங்கிறதுனாலேயே இந்த சக்தி வாய்ந்த 6 மந்திரத்தை நீங்கள் நாளைக்கு 6 முறை நம்ம சொல்லுகின்ற அந்த நேரத்தில் வீட்டில் விளக்கு வச்சுட்டு நீங்கள் சொல்லி பாருங்கள். உங்களுக்கு எல்லா வகையிலுமே முருகனுடைய அருளாலும் இந்த மேனிஃபெஸ்டேஷன் டேயுடைய அந்த டைமிங்ஸோடு நமக்கு ஒரு அருளாலுமே கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றி தாங்க கிடைக்கும்.
அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் ரீங் சரஹண பவ, ஓம் ரீங் ரஹண பவச, ஓம் ரீங் ஹண பவசர, ஓம் ரீங் நபவ சரஹ, ஓம் ரீங் பவசரஹண, ஓம் ரீங் வசரஹணப. நிறைய பேருக்கு இந்த மந்திரத்தை நம்ம ஃபாஸ்ட்டாக சரவணபவ ரணபவ சர அப்படி வேக வேகமாக சொல்லுவோம். ஆனால் இந்த ஓம் ரீங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு வார்த்தையை வந்து நம்ம அதற்கு முன்னாடி நம்ம போட்டு அப்படி ஜெபித்து அப்படி சொல்கிறப்ப அந்த சாதாரண ஒரு மந்திரம் சரவணபவ சரஹணபவ அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப வீரியமான மந்திரமாக மாறுமாம். அவ்வளவு ஒரு அதிசயமான பலன்களை நமக்கு கொடுக்குமாம். அதனால தான் ஓம் ரீங் சரஹண பவ அப்படி சேர்த்து நம்ம வந்து அதுவும் நாளைக்கு இந்த வரக்கூடிய இந்த சஷ்டி நாளையும் சரி மேனிஃபெஸ்டேஷன் டேலையுமே இந்த 6 மந்திரத்தை 6 வரியை நீங்கள் நாளைக்கு 6 முறை நம்ம ஜெபிக்கிறதுனால நமக்கு எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். இந்த சரஹண பவ அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா சர்வ வசீகரமானது நமக்கு உண்டாகுமா. ரஹண பவச அப்படின்னா செல்வம் செல்வாக்கு இதோட கூட நல்ல ஒரு வளமான ஒரு வாழ்க்கை கிடைக்குமாம். அதே மாதிரி ஹணபவசர அப்படின்னா நமக்கு பகை பிணி நோய்கள் இது எல்லாமே தீரும். நபவசரக அப்படின்னா நமக்கான எதிரிகள் எதிர்ப்புகள் இதனால் வரக்கூடிய துன்பங்கள் இது எல்லாமே விலகும். அடுத்தது பவசரகன அப்படிங்கிறது உலகத்து உயிர்கள் எல்லாமே மனுஷங்க முதற்கொண்டு அந்த ஜீவ ஜந்துக்கள் வரை எல்லாமே நம்மை வந்து விரும்ப தொடங்குமாம். அதே மாதிரி வசர ஹணப அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா எதிரிகளுடைய சதி வேறு ஏதாவது ஒரு தீமைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தீமைகள் எல்லாமே செயலற்று முறிஞ்சு போகும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதுவும் இந்த ஓம் ரீங்கோடு சேர்த்து சொல்கிறப்ப அதீதமான ஒரு சக்தி கிடைக்குங்க. அதனால் நிச்சயமாக நாளைக்கு வரக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த நாள் தேய்பிரை சஷ்டி ப்ளஸ் 666 மேஜிக் டே இந்த நேரத்தில் முருகப்பெருமானுடைய 6 அந்த மந்திரத்தை 6 முறை நம்ம சொல்லி இப்படி பண்ணுறப்ப வழிபடுறப்ப உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து எதுவுமே வேண்டி கூட கேட்க தேவையில்லை. முருகனுடைய அருளாலே உங்கள் மனசுக்குள்ளே என்ன வேண்டுதல் இருக்கோ நடத்தி கொடுப்பாரு. இந்த பிரபஞ்சமானது நீங்கள் என்ன கோரிக்கைகள் வைக்கிறீங்களோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அது நடத்தியே தீரும். அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. சப்போஸ் இப்போ பெண்களுக்கு பீரியட்ஸாக இருக்குது, இந்த மந்திர வழிபாடுகள் பண்ண முடியாதவங்க நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, பிரியாணி இலை மெத்தடாக இருக்கட்டும், இல்லாட்டி நமக்கு அந்த வேறு சில மெத்தட்ஸ் கூட கொடுத்துருக்கேன். அதில் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மெத்தட் வந்து நாளைக்கு நீங்கள் செய்யுங்க. ஏன்னா லைஃப்பில் நமக்கு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கிது, ஒரு சக்ஸஸ் கிடைக்கிதுன்னா கண்டிப்பாக அந்த ஒரு மெத்தடை எல்லாருமே தாராளமாக நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் சரவண பவ அப்படிங்கிற முருகப்பெருமானுடைய 6 எழுத்து மந்திரத்தை நீங்கள் பதிவிடுங்க. முருகனுடைய அருளாலும் இந்த 666 மேஜிக் டேயுடைய அந்த அனுகிரகத்தாலும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நினச்சி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் நடக்கட்டும் சொல்லிட்டு நாங்களும் உங்களுக்காக இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த பதிவை நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.